ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குபேரா திரைப்படம் தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா போன்ற அப்புறம் பாக்கியராஜ் போன்ற மிக சிறந்த நடிகர்கள் நடித்த திரைப்படம் வெளியாயிருக்கு. இந்த படத்துடைய கதை என்ன? பெரிய ஒரு எண்ணெய் எரிவாயு நிறுவனத்தில் 1,00,000 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்டை எடுக்கணும்னு துடிக்கிறார். யார்? வில்லன் ஜிம் சர்ப்பு. இதை ஒரு மத்திய மந்திரி அணுகிறாரு. அணுகி அந்த ஒப்பந்தத்தை எப்படி வாங்குறதுன்னு பிளான் பண்ணுறாங்க. அப்படி பிளான் பண்ணும்போது இது சட்டவிரோதமான ஒப்பந்தம் அப்படிங்கிறனால இதை யார்கிட்ட ஐடியா கேட்குறது அப்படிங்கும்போது நாகார்ஜுனா முன்னாள் சிபிஐ அதிகாரி. இவர் சிறையில் இருக்கிறாப்புல. இவர்கிட்ட ஐடியா கேட்குறாங்க. அப்போ அவர் ஐடியா சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு 4 பிச்சைக்காரர்களை தேர்ந்தெடுத்து அவங்க பேரில் கம்பெனியை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கருப்பு பணம் எல்லாமே வெள்ளையாக மாறினதுக்கப்புறம் அந்த 4 பிச்சைக்காரனையும் போட்டு தள்ளிடுவோம், அதாவது கொன்றுவோம் அப்படின்றாங்க. அப்போ சரி, ஓகே, 4 பேர் பேரில் கம்பெனி ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த 4 பேரில் ஒருத்தர் தான் நடிகர் தனுஷ், கதாநாயகன். அப்போ அந்த 4 பிச்சைக்காரரில் கம்பெனி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த 4 பேரில் 3 பேரை கொண்டுட்டாங்க. இப்போ கடைசியாக இருக்கிறது தனுஷ். இவரை கொள்றதுக்காக விரட்டுறாங்க. ஏன்னா இவர் பேரில் 10,000 கோடி இருக்குது. இவர் கையெழுத்து போட்டால் தான் அந்த பணத்தை இவங்க பேரில் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால் இவரை தேடுறாங்க. தேடும்போது அவர் அதுலேருந்து தப்பிச்சாரா என்னங்கிறத மீதி கதை. அதாவது இதில் தனுஷ் பிச்சைக்காரராக கலக்கியிருக்கார். ஒரிஜினல் பிச்சைக்காரரை விட பயங்கரமான கலக்கியிருக்காரு. ஒரு சாப்பாட்டுக்காக பிச்சை எடுக்கிறதா இருக்கட்டும், அது மாதிரி அவர் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் கோடு, அவர் இருக்கக்கூடிய தோற்றம் அது மாதிரி பார்த்திங்கன்னா, அவர் இருக்கக்கூடிய இடம், சாப்பாட்டுக்காக அவர் அலைகிற அலைச்சல், இப்படி பல்வேறு வகையில் உண்மையான பிச்சைக்காரர்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே தன்னுடைய தோற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. அது மாதிரி ராஷ்மிகா மந்தனாவும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. தன்னுடைய ரோலை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாக்கியராஜ் சார், கண்டிப்பாக அவர் சொல்லியாகன்னு, அவர் ஒரு திரைக்கதை மன்னன். அவரும் தன்னுடைய அந்த பிச்சைக்காரர் கேரக்டரில் பயங்கரமாக பொழந்து கட்டியிருக்காரு. அற்புதமான ஆக்டிங். இந்த